கார்கில் வெற்றி தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள போர் நினைவு சின்னத்தில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்டோர் மலர் தூவி மாலை அணிவித்து வீரர்களுக்கு மரியாதை செலுத்தினர். 1999ஆம் ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் இடையே நடைபெற்ற கார்கில் போரில் இந்தியா பெற்ற வெற்றியை நினைவு கூறும் வகையில் ஆண்டுதோறும் ஜூலை 26ஆம் தேதி கார்கில் வெற்றி தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. போரில் உயிர் நீத்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதும் நாட்டிற்காக பணியாற்றிய முன்னாள் ராணுவ வீரர்களை கௌரவிப்பதும் இந்நாளின் முக்கிய நோக்கமாகும். இதனை முன்னிட்டு புதுச்சேரி அரசு சார்பில் கடற்கரை சாலையில் அமைந்துள்ள போர் நினைவு சின்னத்தில் சிறப்பு மரியாதை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவை தலைவர் அன்பழகன், அமைச்சர்கள் BP சிவக்கொழுந்து, ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் AKT ஆறுமுகம், அழகு என்று அழகானந்தம், காவல்துறை அதிகாரிகள், முன்னாள் ராணுவ வீரர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு போர் நினைவு சின்னத்தில் மலர் தூவி மாலை அணிவித்து வீரர்களின் தியாகத்திற்கு மரியாதை செலுத்தினர். புதுச்சேரியில் போதைப் பொருள் பயன்பாட்டுக்கு எதிராக விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மாணவர்கள், இளைஞர்கள், மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்ட பலர் பங்கேற்ற விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் மற்றும் ஓய்வு பெற்ற IPS அதிகாரி சைலேந்திர பாபு கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். புதுச்சேரி வாஸ்கோ அமைப்பின் சார்பில் போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு மாரத்தான் நிகழ்ச்சி கடற்கரை சாலையில் உள்ள காந்தி சிலை அருகே நடைபெற்றது. இந்த மாரத்தான் போட்டியை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். தொடர்ந்து போதைப் பொருள் ஒழிப்பு குறித்த கையெழுத்து இயக்கத்தையும் அவர் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் அமைச்சர் ராஜவேலு, தமிழக முன்னாள் DGPயும் ஓய்வு பெற்ற IPS அதிகாரியுமான சைலேந்திர பாபு உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மாணவர்கள், இளைஞர்கள், மாற்றுத்திறனாளிகள், முதியவர்கள் என ஏராளமானோர் மாரத்தானில் பங்கேற்று புதுச்சேரியின் முக்கிய சாலைகள் வழியாக ஓடி போதைப் பொருள் பயன்பாட்டுக்கு எதிரான விழிப்புணர்வை பொதுமக்களிடம் ஏற்படுத்தினார். மாரத்தானில் பங்கேற்ற அனைவருக்கும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியில் பேசிய துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், உடல் ஆரோக்கியத்தை பேணுவதற்காக தினமும் தவறாமல் உடற்பயிற்சி செய்து வருவதாகவும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையே போதை பழக்கத்திற்கு சிறந்த மாற்று என்றும் வலியுறுத்தினார். புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் கலைமாமணி முனைவர் முத்துவின் 80வது பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெற்ற அமுத விழாவில் அமைச்சர் VP சிவக்கொழுந்து கலந்து கொண்டு பொன்னாடை போர்த்தி பூங்கொத்து வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார். புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் கலைமாமணி முனைவர் முத்துவின் 80வது பிறந்த நாளை முன்னிட்டு அமுத விழா புதுவை தமிழ்ச்சங்க வளாகத்தில் சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் அமைச்சர் VP சிவக்கொழுந்து சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு முனைவர் முத்து மற்றும் அவரது துணைவியார் கிருஷ்ணவேணி ஆகியோருக்கு பொன்னாடை போர்த்தி பூங்கொத்து வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் தமிழ் அறிஞர்கள், இலக்கியவாதிகள், சமூக ஆர்வலர்கள் மற்றும் தமிழ்ச்சங்க நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு முனைவர் முத்துவின் தமிழ் பணி மற்றும் இலக்கிய சேவையை பாராட்டி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். அமுத விழா நிகழ்ச்சி உற்சாகமான சூழலில் நடைபெற்றதுடன் தமிழ் மொழி வளர்ச்சிக்காக முனைவர் முத்து ஆற்றிய பங்களிப்பும் நினைவு கூறப்பட்டது. கார்கில் போர் வெற்றி தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள போர் வீரர் நினைவு சின்னத்தில் பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம் தலைமையிலான மலர் வளையம் வைத்து மலர் தூவி கார்கில் போரில் உயிர் நீத்த வீரர்களுக்கு மரியாதை செலுத்தப்பட்டது. 1999ஆம் ஆண்டு பாகிஸ்தானுக்கு எதிராக நடைபெற்ற கார்கில் போரில் இந்தியா வெற்றி பெற்ற ஜூலை 26ஆம் தேதி நாடு முழுவதும் கார்கில் வெற்றி தினமாக அனுசரிக்கப்படுகிறது. இந்த நாளில் போரில் உயிர் நீத்த வீரர்களின் தியாகத்தை நினைவு கூர்ந்து அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதுடன் நாட்டிற்காக பணியாற்றிய முன்னாள் மற்றும் தற்போதைய ராணுவ வீரர்களுக்கும் மரியாதை செலுத்தப்படுகிறது. இதையொட்டி புதுச்சேரி கடற்கரை சாலையில் அமைந்துள்ள போர் வீரர் நினைவு சின்னத்தில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் அஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்றது. பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமைச்சர் நமச்சிவாயும், முன்னாள் சட்டப்பேரவை தலைவர் ஏம்பலம் செல்வம் மற்றும் பாஜக நிர்வாகிகள் கலந்து கொண்டு கார்கில் போரில் வீர மரணம் அடைந்த ராணுவ வீரர்களின் நினைவாக மலர் வளையம் வைத்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். நிகழ்ச்சியில் பாஜக நிர்வாகிகள் மற்றும் கட்சி தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டு வீரர்களின் தியாகத்தை நினைவு கூர்ந்து அஞ்சலி செலுத்தினர். புதுச்சேரி சாமி பிள்ளை தோட்டம் பகுதியில் வீடுகளை போக்கியத்திற்கு விற்று மோசடி செய்ததாக கூறப்படும் நபர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டதை தொடர்ந்து பாதிக்கப்பட்ட பெண்கள் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு சால்வை அணிவித்து நன்றி தெரிவித்தனர். புதுச்சேரி சாமி பிள்ளை தோட்டம் பகுதியில் வீடுகளை போக்கியத்திற்கு விற்று மோசடி செய்ததாக கூறப்படும் நபர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்டவர்கள் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டினை அணுகினர்.
இதையடுத்து அவரது அறிவுறுத்தலின்படி கட்சியின் பொதுச் செயலாளரும் வழக்கறிஞருமான பிரபாகரன் தலைமையிலும் வழக்கறிஞர் அணி தலைவர் ராஜபிரகாஷ் முன்னிலையிலும் பாதிக்கப்பட்டவர்களுக்காக நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. வழக்கின் அடிப்படையில் குற்றச்சாட்டுக்கு உள்ளான நபர் கைது செய்யப்பட்டதுடன் அவருக்கு எளிதில் பிணை கிடைக்காத வகையில் நீதிமன்றத்தில் மனுவும் தாக்கல் செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சட்ட ரீதியாக தங்களுக்கு உதவி செய்து நடவடிக்கை எடுக்க வழிவகை செய்த எம்எல்ஏ ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு பாதிக்கப்பட்ட பெண்கள் சால்வை அணிவித்து நன்றி தெரிவித்தனர். நீட் தேர்வு மற்றும் சிபிஎஸ்இ கல்வி திட்டத்தை ரத்து செய்ய வலியுறுத்தியும் கல்வி உரிமைக்காக போராடும் மாணவர்களுக்கு ஆதரவு தெரிவித்தும் மனித உரிமைகள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு இயக்கம் சார்பில் புதுச்சேரியில் கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கல்வி உரிமை மீட்போம், நீட் மற்றும் சிபிஎஸ்இ கல்வி திட்டங்களை ஏன் எதிர்க்கிறோம் என்ற தலைப்பில் மனித உரிமைகள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு இயக்கம் சார்பில் புதுச்சேரி சாரம் அவை திடலில் கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கல்வி என்பது ஒவ்வொரு குழந்தைக்கும் அரசியல் அமைப்பு வழங்கிய அடிப்படை உரிமை என்றும் நீட் தேர்வு மற்றும் சிபிஎஸ்இ கல்வி கொள்கைகளால் சமூக நீதி, சமத்துவம் மற்றும் ஏழை எளிய மாணவர்களின் உயர்கல்வி வாய்ப்புகள் பாதிக்கப்படுவதாகவும் கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. மேலும் நீட் தேர்வை எதிர்த்து டெல்லியில் மாணவர்கள் நடத்தி வரும் போராட்டங்களை ஒடுக்க அரசு வன்முறையை கையாண்டதாக கண்டனம் தெரிவிக்கப்பட்டதுடன் கல்வி உரிமைக்காக போராடும் மாணவர்களுக்கு ஆதரவும் தெரிவிக்கப்பட்டது. கூட்டத்திற்கு HRCPS பொதுச் செயலாளர் முருகானந்தம் தலைமை தாங்கினார். லெனின், பசீர், ஆசிர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். பொது பள்ளிக்கான மாநில மேடை பொதுச் செயலாளர் பிரின்ஸ் கஜேந்திர பாபு சிறப்புரையாற்றினார். நிகழ்ச்சியில் திராவிடர் கழகம், திராவிடர் விடுதலை கழகம், தமிழர் களம், தந்தை பெரியார் திராவிடர் கழகம், மீனவர் அமைப்புகள், நுகர்வோர் அமைப்புகள் மற்றும் பல்வேறு சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டு கருத்துரைகளை வழங்கினர். மேலும் HRCBS மற்றும் பல்வேறு அமைப்புகளின் நிர்வாகிகள், சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக பங்கேற்றனர். நிகழ்ச்சியின் நிறைவில் சிவகுமார் நன்றி தெரிவித்தார். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அறிவுறுத்தலின்படி சாமிப்பிள்ளை தோட்டம் அணைக்கரை மேடு பகுதியில் உள்ள முத்து மாரியம்மன் கோயிலுக்கு லட்சிய ஜனநாயக கட்சியின் சார்பில் நன்கொடை வழங்கப்பட்டது. புதுச்சேரி சாமிப்பிள்ளை தோட்டம் அணைக்கரை மேடு பகுதியில் அமைந்துள்ள முத்து மாரியம்மன் கோவிலுக்கு லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அறிவுறுத்தலின்படி கட்சியின் சார்பில் நன்கொடை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பிரபாகரன், இளைஞர் அணி துணைத் தலைவர் ஜாகிர், மூத்த ஆலோசகர் ஜெய்சங்கர், வார்டு தலைவர்கள், பூத் தலைவர்கள், கட்சி நிர்வாகிகள் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் கலந்து கொண்டு கோயில் நிர்வாகத்திடம் நன்கொடையை வழங்கினர். இந்நிகழ்ச்சி மத நல்லிணக்கம் மற்றும் சமூக பணிகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் நடைபெற்றதாக கட்சி நிர்வாகிகள் தெரிவித்தனர். கூடப்பாக்கம் அண்ணாமலை ரெட்டியார் அரசு மேல்நிலைப் பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு மற்றும் ஆசிரியர்களுக்கு நன்றி பாராட்டும் விழா சிறப்பாக நடைபெற்றது. கூடப்பாக்கம் கிராமத்தில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் இன்று கூடப்பாக்கம் அண்ணாமலை ரெட்டியார் அரசு மேல்நிலைப் பள்ளியின் 2001 முதல் 2006 கல்வி ஆண்டில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் சார்பில் அறவொளி வழங்கிய ஆசிரியர்களுக்கு நன்றி பாராட்டு விழா மற்றும் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு விழா இன்று நடைபெற்றது. அண்ணாமலை ரெட்டியார் அரசு மேல்நிலை பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற இவ்விழாவிற்கு பள்ளியின் முன்னாள் தலைமை ஆசிரியரும் ஓய்வு பெற்ற முதன்மை கல்வி அலுவலருமான அனுமந்தன் தலைமை தாங்கினார். பள்ளியின் துணை முதல்வரும் அண்ணாமலை ரெட்டியார் அரசு மேல்நிலை பள்ளி கூட்டு பள்ளிகளின் தலைமை ஆசிரியர் பாக்கியலட்சுமி முன்னிலை வகித்தார். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் மாணவர்கள் தங்களுக்கு கல்வி கற்பித்து வாழ்க்கை பாதையை செம்மைப்படுத்திய ஆசிரியர்களான தெய்வநாயகம், ராமதாஸ், மோகன பாரதிதாசன், ராமலிங்கம், பசுலுதீன், எழிலரசி, கற்பகாம்பாள், மங்களம், சங்கர், தேவி, மாரியம்மாள், தேதா, லதா, தனிகாசலம், சுப்பிரமணி, வேணுசாமி, பால்சர், அங்கம்மாள், ராமகிருஷ்ணன், மணிலா, மலர்விழி, ஜீவானந்தம், சரவணன், மலர்விழி, இந்திரா மற்றும் சந்திரபிரியா ஆகியோருக்கு பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். மேலும் 2001 முதல் 2006 வரை ஒன்றாக பயின்ற முன்னாள் மாணவர்கள் நீண்ட இடைவெளிக்கு பிறகு சந்தித்து பழைய நினைவுகளை பகிர்ந்து கொள்ளும் நிகழ்வும் நடைபெற்றது. நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி மகிழா காங்கிரஸ் சார்பில் மெழுகுவர்த்தி ஏந்தி கண்டன பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும், நீட் விவகாரத்தில் உயிரிழந்த மாணவ மாணவிகளின் குடும்பங்களுக்கு ரூபாய் 1 கோடி இழப்பீடு வழங்க வேண்டும், போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்திய போலீசார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி மகிழா காங்கிரஸ் சார்பில் மெழுகுவர்த்தி பேரணி நடத்தப்பட்டது.
அண்ணா சிலையில் இருந்து மகிழா காங்கிரஸ் தலைவர் நிஷா தலைமையில் தொடங்கிய பேரணியில் காங்கிரஸ் தலைவர் வைத்தியலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி மற்றும் மகிழா காங்கிரஸ் நிர்வாகிகள், தொண்டர்கள் என 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். மெழுகுவர்த்தி ஏந்தியபடி மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பிய அவர்கள் அண்ணா சாலை, நேரு வீதி வழியாக ஊர்வலமாக சென்று மிஷன் வீதி, நேரு வீதி சந்திப்பில் பேரணியை நிறைவு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மகிழா காங்கிரஸ் தலைவர் நிஷா, நீட் விவகாரத்தில் பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி முன்னெடுத்த போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றியாக இதை கருதுவதாகவும், மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகி இருந்தாலும் மீதமுள்ள கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறும் வரை மகிழா காங்கிரசின் போராட்டம் தொடர்ந்து நடைபெறும் என்றும் தெரிவித்தார். புதுச்சேரி ராக் கடற்கரையில் குளிக்க சென்ற இருவர் கடல் அலையில் சிக்கி தத்தளித்த நிலையில் லைஃப் கார்டு ரமேஷ் சுந்தர் துரிதமாக செயல்பட்டு இருவரையும் உயிருடன் மீட்டார். இந்த துணிச்சலான மீட்பு நடவடிக்கையின் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரி ராக் கடற்கரை சுற்றுலா பயணிகள் அதிகம் கூடும் முக்கிய இடமாக உள்ளது. இந்நிலையில் கடற்கரை சாலையில் உள்ள தலைமை செயலகம் எதிரே சென்னையை சேர்ந்த இருவர் கடலில் குளித்துக் கொண்டிருந்தனர். அப்போது கடல் அலையின் வேகம் அதிகரித்ததால் இருவரில் ஒருவர் ஆழமான பகுதிக்குள் இழுத்துச் செல்லப்பட்டு தத்தளித்தார். இதை கண்டு அதிர்ச்சி அடைந்த பொதுமக்கள் மற்றும் பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் உடனடியாக லைஃப் கார்டு ரமேஷ் சுந்தருக்கு தகவல் தெரிவித்தனர். தகவல் கிடைத்ததும் சிறிதும் தாமதிக்காமல் கடலுக்குள் குதித்த ரமேஷ் சுந்தர் உயிரை பணயம் வைத்து போராடி இருவரையும் பாதுகாப்பாக கரைக்கு அழைத்து வந்தார். இந்த வீரமிகு மீட்பு நடவடிக்கையை அங்கிருந்தவர்கள் செல்போனில் பதிவு செய்த நிலையில் அந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி லைஃப் கார்டு ரமேஷ் சுந்தரின் துணிச்சலுக்கு பலரும் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர். அம்மா அறக்கட்டளை மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி ஆரோ சிட்டி சார்பில் உப்பளம் இமாக்குலேட் பெண்கள் மேல்நிலை பள்ளியில் நடைபெற்ற மாபெரும் வேலைவாய்ப்பு முகாமை புதுச்சேரி சட்டப்பேரவை சபாநாயகர் அன்பழகன் துவங்கி வைத்தார். அம்மா அறக்கட்டளை சார்பில் இலவச மெகா வேலைவாய்ப்பு முகாம் ஒவ்வொரு ஆண்டும் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் 4ஆம் ஆண்டாக அம்மா அறக்கட்டளை மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி ஆரோ சிட்டி சார்பில் உப்பளம் இமாக்குலேட் பெண்கள் மேல்நிலை பள்ளியில் நடைபெற்றது. அம்மா அறக்கட்டளை தலைவரும் அதிமுக மருத்துவர் அணி செயலாளருமான பிரபாகரன் தலைமையில் நடைபெற்ற இந்த வேலைவாய்ப்பு முகாமில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி சட்டப்பேரவை சபாநாயகர் அன்பழகன் அவர்கள் கலந்து கொண்டு வேலைவாய்ப்பு முகாமை துவக்கி வைத்து பணி ஆணையை வழங்கினார். இந்த இலவச வேலைவாய்ப்பு முகாமில் 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, ITI, டிப்ளமோ, பிடெக், எம்டெக், MCA மற்றும் அனைத்து பட்டதாரிகள் என தகுதி உடையோருக்கும் வேலைவாய்ப்பு கிடைக்கும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. 50க்கும் மேற்பட்ட முன்னணி நிறுவனங்கள் இதில் பங்கேற்று தங்களுக்கு தகுதியுடைய இளைஞர்களை நேர்முக தேர்வு நடத்தி தேர்வு செய்தனர். இதில் 1000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள், பெண்கள் கலந்து கொண்டனர். மங்களம் தொகுதி VVR குரூப்ஸின் நிர்வாக இயக்குனரும் சமூக சேவகியுமான சத்யா பிறந்த நாளை முன்னிட்டு தொகுதி முழுவதும் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. மங்களம் தொகுதி சிவராந்தகம் பகுதியில் VVR குரூப்ஸின் நிர்வாக இயக்குனரும் சமூக சேவகியுமான சத்யா பிறந்தநாள் விழா அவரது இல்லத்தில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. தொடர்ந்து சிவராந்தகம் கிராமத்தில் உடல் ஊனமுற்றோருக்கு 3 சக்கர மோட்டார் வாகனம், ஆரியபாளையம் கிராமத்தில் பெண்களுக்கு இலவச புடவை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. மேலும் மங்களம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சிவராந்தகம், உருவையாறு, திருக்காஞ்சி, மங்களம், பங்கூர், சாத்தமங்கலம் உள்ளிட்ட அனைத்து கிராம பகுதிகளிலும் 4000க்கும் மேற்பட்டவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சமூக சேவகி சத்யாவிற்கு கிராம நிர்வாகிகள் சார்பில் ஆளுயர மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி பிறந்தநாள் விழா தெரிவித்து மகிழ்ந்தனர். மேலும் சமூக சேவகர் ரங்கன் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் தொகுதி நிர்வாகிகள் அருண், பத்மநாபன், பழனிநாதன், ஜெயமூர்த்தி, சிவபாலன், முருகன் உள்ளிட்ட பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்து சிறப்பித்தனர். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட ஜீவா நகர் பகுதியில் நீண்ட நாட்களாக நிலவி வந்த பெரிய வாய்க்கால் துர்நாற்ற பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் கழிவு நீரை சுத்திகரித்து துர்நாற்றத்தை கட்டுப்படுத்தும் நவீன நுண்ணுயிர் பாக்டீரியா தொழில்நுட்ப எந்திரம் அமைக்கும் திட்டத்தை லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் தொடங்கி வைத்தார். காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட ஜீவா நகர் பகுதியில் உள்ள பெரிய வாய்க்காலில் இருந்து வீசிய கடுமையான துர்நாற்றம் காரணமாக அப்பகுதி மக்கள், குறிப்பாக குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் நீண்ட நாட்களாக சிரமங்களை சந்தித்து வந்தனர். இது குறித்து அப்பகுதி மக்கள் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டினை நேரில் சந்தித்து நிரந்தர தீர்வு காண நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை வைத்தனர். பொதுமக்களின் கோரிக்கையை தொடர்ந்து உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் ஜீவா நகர் பெரிய வாய்க்காலில் கழிவு நீரை சுத்திகரித்து
துர்நாற்றத்தை கட்டுப்படுத்தும் நவீன நுண்ணுயிர் பாக்டீரியா தொழில்நுட்ப எந்திரம் அமைக்கும் பணியை தொடங்கி வைத்தார். இந்த தொழில்நுட்பத்தின் மூலம் கழிவு நீரில் உள்ள கரிம கழிவுகள் இயற்கை முறையில் சிதைக்கப்பட்டு துர்நாற்றம் கட்டுப்படுத்தப்படுவதுடன் கொசு மற்றும் நோய் கிருமிகள் பெருகுவதும் தடுக்கப்படும். மேலும் ரசாயனங்கள் பயன்படுத்தாமல் சுற்றுச்சூழலுக்கு உகந்த நுண்ணுயிரிகள் மூலம் கழிவுநீர் சுத்திகரிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது. நீண்ட நாள் பிரச்சனைக்கு விரைவாக தீர்வு காண நடவடிக்கை எடுத்த சட்டமன்ற உறுப்பினர் ஜோ சார்லஸ் மார்டினுக்கு ஜீவா நகர் பகுதி மக்கள் நன்றி மற்றும் பாராட்டுகளை தெரிவித்தனர். கார்கில் போரின் 27வது வெற்றி தினத்தில் முப்படை முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் வீர தாய்மார்கள் நல சங்கத்தின் சார்பாக போர் வீரர்களின் நினைவு சின்னத்தில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. 1999ஆம் ஆண்டு நடந்த கார்கில் போரில் இந்தியா பெற்ற மகத்தான வெற்றியை நாடு முழுவதும் கொண்டாடி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி கடற்கரை சாலையில் அமைந்துள்ள போர் வீரர்களின் நினைவு சின்னத்தில் புதுச்சேரி முப்படை முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் வீர தாய்மார்கள் நல சங்கத்தின் தலைவர் மோகன் மலர்களையும் வைத்து போரில் வீரமரணம் அடைந்த ராணுவ வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தினார். சங்கத்தின் சார்பாக சுமார் 100 பேர் இந்நிகழ்ச்சியில் பங்கு பெற்றனர். சங்கத்தின் சார்பாக எல்லோருக்கும் இனிப்புகள் வழங்கி வெற்றி தினத்தை சிறப்பாக கொண்டாடினர். மேலும் தலைவர் மோகன் கூறுகையில், கடற்கரையில் அமைந்துள்ள போர் வீரர்களின் நினைவு சின்ன வளாகம் பராமரிப்பு இல்லாமல் மோசமான நிலையில் உள்ளது. நமது நாட்டின் பாதுகாப்பிற்காக உயிர் நீத்த ராணுவ வீரர்கள் ஆன்மா உறங்குகின்ற இடமான போர் வீரர்களின் நினைவு சின்ன வளாகத்தை தூய்மையாக வைத்து இருக்க வேண்டியது நமது அரசின் கடமை. நாளுக்கு நாள் புதுவைக்கு வரும் சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் சரியான முறையில் பராமரிப்பு இல்லாமல் காணப்படும் நமது போர் வீரர்களின் நினைவு சின்ன வளாகத்தை பார்த்து முகம் சுளித்து வருகின்றனர். இதே கடற்கரை சாலையில் அமைந்துள்ள பிரெஞ்சு போர் வீரர்களின் நினைவு சின்ன வளாகம் தூய்மையாக பராமரிக்கப்பட்டு வருகிறது. அதுபோல நமது போர் வீரர்களின் நினைவு சின்ன வளாகத்தை சுற்றி வேலி அமைத்து சீர் செய்து தர வேண்டி முதல்வர் மற்றும் மாவட்ட ஆட்சியரிடம் புதுவை வாழ் அனைத்து முன்னாள் ராணுவ வீரர்கள் சார்பாக சங்கத்தின் தலைவர் மோகன் வேண்டுகோள் விடுத்தார். அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.